ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் மாதிரியே நம்ம எப்படி உச்சரிப்பை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் வாக்கியங்களை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்ததுமே நம்ம பெரிய பெரிய சென்டென்ஸ் எழுதுறது கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம சவுண்ட்ஸ் வச்சு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது மூலமா நம்ம இங்கிலீஷ் எழுத்தோட எல்லா சவுண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கா, நம்மளால எழுத முடியுதா அப்படின்றதையும் ஒரு ப்ராக்டிஸாகவும் பண்ணலாம். நீங்க ரெகுலரா இந்த மாதிரி சொல்லிட்டே நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எழுதுறதுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். படிக்கிறதுக்கு எந்த அளவு இம்ப்ரூவ் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களோட ரைட்டிங் ஸ்கில்லே நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகள் அண்ட் வாக்கியங்களை நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ வார்த்தைகள் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம் எழுதி. ஸோ சென்டென்சஸா எழுதும் போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த சென்டென்ஸ்ல இருக்க சவுண்டை வச்சு நம்ம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம்னா, ஐ டிரா அ பிக்சர். ஸோ என்ன சென்டென்ஸ்னா ஐ. ஸோ ஐன்றதுக்கு என்ன எழுத்து யூஸ் பண்ணுவோம்? ஐ. டிரா டிரா டிரால பார்த்தீங்கன்னா ட்ரா. ஸோ ட்ரானா இடுன்றதுக்கு டீன்னு நமக்கு தெரியும். இங்க ஆ. ஸோ அந்த ஆன்ற சவுண்டுக்கு தான் என்ன வரும்னா, ரெண்டு எழுத்துக்கு ஒரு சவுண்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இங்க இந்த ரெண்டு எழுத்துக்கு ஒரு சவுண்ட்ல இருக்க எழுத்து தான் வரும். அப்போ ஆறு நமக்கு தெரியும். இந்த ஆன்றதுக்கு ஏடபிள்யூ. ஓகே, ஸோ ஏடபிள்யூக்கு ஆன்ற சவுண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஏன்றது ஏக்கு தான் ஏன்னு சொல்லுவோம். அடுத்து பிக்சர் பி இக் பிக்சர். நம்ம தமிழ்ல சொல்ல பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர் இருக்கு பாத்தீங்களா, அது டியூஆர்இக்கு நம்ம ஆல்ரெடி சன்ற சவுண்ட் படிச்சிருப்போம். அப்போ பிக்சர்ன்ற வார்த்தையில இந்த இதுதான் வரும். அப்போ பி இக் பிக்சர். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கோம்? ஐ டிரா அ பிக்சர். ஓகே, ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, he eats rice. he eats rice. ஸோ இங்க ஹீன்றதுக்கு நம்ம என்னது இக்குன்ற எழுத்துக்கு என்ன உச்சரிப்புக்கு என்ன எழுத்து வரும்? ஹெச். ஹீனா இ. ஹீ ஈட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதாவது இட் இஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கிலீஷ்ல நமக்கு தெரியும் ரெண்டு எழுத்து சேர்ந்து ஒரு சவுண்ட் வரது படிச்சிருக்கோம் பாத்தீங்களா? அப்போ ஏ சேர்ந்து என்ன வரும்? ஈன்ற சவுண்ட் வரும். அப்போ இட் இஸ்ன்றதுக்கு எஸ். இட்ஸ் ரைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ரை இஸ். ஸோ ஐ தான் ரை இல்லையா? அப்போ ஐக்கு தான் ஐ சவுண்ட் வரும். இஸ்ன்றதுக்கு சிஇக்கும் நமக்கு இஸ்ன்ற சவுண்ட் இருக்கு. அப்போ ஹீ ஈட்ஸ் ரைஸ். ஸோ எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது மூணாவது பாருங்க. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ ஐன்றதுக்கு நமக்கு ஐன்ற எழுத்து தெரியும். கேன். ஸோ இந்த வேர்டு அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இக்கு ஏ இக்கு கேன். ஓகே, இது ஏன்னு சொல்லக்கூடாது, ஆன்னு சொல்லணும். அப்போ இக்கு கேன் ஸ்பீக். ஸோ ஸ்பீக்ன்றது ஸ்பீக். இஸ்னா எஸ், பி இப்போ இல்லையா? ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா ஈன்ற சவுண்டுக்கு ஈஏக்கு ஈன்ற சவுண்ட் வருது. அப்போ ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கிலீஷ்க்கு என்ன ஸ்பெல்லிங்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இந்த இடத்துல தமிழ் அப்படின்னா தமிழ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம மூணாவது சென்டென்ஸ் எழுதிட்டோம். நாலாவது சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, he gave us money. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா எழுதிக்கலாம். ஹீன்றதை ஆல்ரெடி ஒரு டைம் எழுதிட்டோம். ஹெச் தான் ஹீயா. அப்போ கேவ். ஸோ கேவ்ங்கிறதுக்கு இக்கு ஏ எவ். ஈ சைலண்ட். ஓகே, கேவ் அஸ். இஸ் அஸ். ஆன்ற சவுண்டுக்கு என்னது? அஸ்னா யூ, இஸ்னா எஸ். அஸ் மணி. ஸோ இம்மு அம்மா, இன்னு இனி மணி. He gave us money. Okay, he gave us money. ஸோ அடுத்து அஞ்சாவதா எழுத போற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஓப்பன் த விண்டோஸ். ஓப்பன் த விண்டோஸ். ஓப்பன் அப்படிங்கிறதுக்கு ஓ இப் அன். ஓப்பன் த இத்து த இவ் இவி இன் டு ஓ. ஸோ இங்க ஓடபிள்யூக்கு ஓன்ற சவுண்ட் வருது. ஓகேவா? ஸோ ஓடபிள்யூக்கு ஓ. விண்டோ இஸ் விண்டோஸ்.
open the windows. ஸோ அடுத்தது நம்ம என்ன எழுத போறோம்னா I don't drink tea. ஸோ ஐனா நமக்கு ஐன்ற எழுத்து தெரியும். டோன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ டோன்ட்னா இட்டு ஓ டோ இன் இட். இங்க டோன்ட்ன்றதை நம்ம ஃபுல்லா எழுதணும்னா do not. ஸோ இதை தான் வந்து ஷார்ட்டா நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஐ டோன்ட் ட்ரிங்க் ட்ரிங்க். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா ட்ரிங்க்னு சொல்லியிருக்கோம். ட்ரிங்க் ட்ரிங்க். அப்போ இட்டுன்னா என்ன எழுத்து வரும்? டி. ஸோ ரி ட்ரி இங் இக். என்கேக்கு தான் இங்க்ன்ற சவுண்ட் வரும். அப்போ ரி இட்டு இட்டு ரி இங்க். ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஸோ டீன்றதுக்கு பாருங்க இட்டு ஈன்ற சவுண்ட் வரணும். அப்போ என்ன எழுத்து வரும்? ஈ. ஸோ இதுக்கு வந்து ஈன்ற சவுண்ட் வருது. அப்போ ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. அடுத்தது பார்ப்போம். கிவ் மீ யுவர் பென். ஸோ கிவ் மீ யுவர் பென் அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து கிவ்னு எழுதணும். ஓகேவா? கிவ் இம்மு இ. கிவ் மீ யுவர் பென். யுவர் பென் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே. இப்ப கிவ் அப்படிங்கிறதுக்கு இக்கு இ கி யூ. இ வந்து சைலண்ட். ஓகே. கிவ் மீ இம்மு இ மீ யுவர். யுவர்ங்கிறதுக்கு ஒய் ஓ யூஆர். யுவர் யுவர் ப ஏ பே இன் பென். கிவ் மீ யுவர் பென். ஸோ அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஐ ஷெல் ஈட் அ கேக். ஸோ ஐன்றதுக்கு நமக்கு தெரியும். ஐ ஷெல். ஷெல் அப்படின்னா இஷு அ ஷ இல் ஷெல் ஷெல். எஸ்ஹெச்சுக்கு இஷுன்ற சவுண்டு. ஷெல் ஈட். ஸோ இ ஏக்கு ஈன்ற சவுண்டு ஈட். ஏன்றதுக்கு ஏ வந்து எழுதணும். கு ஏ கே எக். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ டேஷ் இ. அப்போ வந்து ஏங்கிற சவுண்ட் வந்து வரும். இங்க இ வந்து சைலண்ட். ஓகேவா? கேக். ஐ ஷெல் இ கேக். ஸோ அடுத்தது என்ன எழுத போறோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு பிளே கிரிக்கெட். ஸோ ஐ வாண்ட் WANT வாண்ட். யூ வா வா இன் இட் வாண்ட் டு இட்டு டு பிளே பிளே அப்படின்னா ப இல் பில் ஏ. ஏவைக்கு ஏங்கிற சவுண்ட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். பிளே கிரிக்கெட். ஸோ இங்க வந்து கிரிக்கெட் அப்படின்றத நம்ம எழுத போறோம். தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ்ல மேல எழுதி வச்சுக்கோங்க. க்ரி. ஸோ கீன்னு வராது. க்ரி கட் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் கிரிக்கெட். இப்போ இக்குன்றதுக்கு என்ன எழுத்து வரும்? சி வரும். ரீங்கிறதுக்கு ஆர்ஐ கிரிக்கெட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து தமிழ் எழுதையில தான் இந்த இக்குன்றதை மென்ஷன் பண்றோம் பார்த்தீங்களா? இங்க வந்து இக்கு வராது. கிரிக்கெட். அதாவது அந்த சி கே தான் இக்கு இல்லையா? இக்கு கூட ஏ சேர்ந்து கே எட் கிரிக்கெட். அப்போ வந்து இதை எப்படி நம்ம தமிழ்ல அந்த அதாவது உச்சரிப்பை வச்சு கரெக்டா எழுதுனா இக் ரி கே எட் இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா கரெக்டா நம்ம வந்து அந்த உச்சரிப்பை வச்சு அந்த எழுத்துக்களை ஈஸியா எழுதிட முடியும். ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க. 10வது சென்டென்ஸ் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா I found him working. ஐன்றது நமக்கு தெரியும். I found. ஃபவுண்டுங்கிறதுக்கு எஃப் நமக்கு இஃப்னு தெரியும். அவுன்றதுக்கு ஓயு. ஃபவு இன் இட். ஃபவுண்ட் ஹிம். இஹ் இ ஹி இம் ஹிம் ஒர்க்கிங். ஒர்க்னு நமக்கு தெரியும் ஸ்பெல்லிங். ஸோ ஒர்க்கிங் ஐஎன்ஜி ஒர்க்கிங். ஸோ இந்த இப்போ நான் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம சொல்லிட்டு அதில் வந்து நமக்கு இப்போ ஐனா என்ன? ஐக்கு வந்து ஸ்பெல்லிங் எல்லாருக்கும் நார்மலாக தெரியும். ஹீனா தெரியும். ஷீனா தெரியும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வருது அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து நமக்கு தெரியாத அந்த வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வித்தியாசமாக இருக்கிறது அதை வந்து ஓரளவுக்கு அதோட உச்சரிப்பை நம்ம தமிழ் எழுதிக்கலாம். இப்போ பிக்சர்னு எழுதுனேன் பார்த்தீங்களா? ஸோ பி இக் பிக்சர்னு எழுதிட்டோம்னா பி பீன்றதுல உள்ள வந்து இப்போ ஈயும் இருக்கு. அப்போ இங்க 2 எழுத்து வரும். இக்குன்றதுக்கு ஒரே எழுத்து தான் வரும். TURக்கு சன்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எழுதும் போது ஈஸியா வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை எப்படி நம்ம எழுதணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்லி எழுதலாம். ஸோ இது தொடர்ச்சியா இன்னும் நிறைய லெசன்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ நாளைக்கு 10, 15 அப்படின்றது இன்னும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நிறைய நான் சொல்ல உங்களால எவ்வளவு எழுத முடியுதுன்றதை ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு சொன்ன சென்டென்ஸும் தவிர மேலதிகமாக இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.